வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் முனைவர் வாசிம் ராஜா. ஏன் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க வேண்டும்? கோவை தெற்கில் அண்ணன் செந்தில் பாலாஜி, சூலூரில் மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன், கிணத்துக்கடவில் சபரி கார்த்திகேயன், இப்படி கோவையில் பரவலாகவே அண்ணன் செந்தில் பாலாஜி நட்சத்திர வேட்பாளர், மாவட்ட செயலாளருக்கு ஒரு சீட் கொடுத்துருக்காங்க, இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. மொத்தத்தில் திமுகவுக்கு ஏன் வாக்களிக்கணும்? நம்ம சுயமரியாதையோட வாழணும்னா திமுகவுக்கு வாக்களிக்கணும். நம்ம குழந்தைங்க அடுத்த தலைமுறை நல்லபடியா படிச்சு அவங்க சுயமரியாதையோட வாழணும்னா திமுகவுக்கு வாக்களிக்கணும். திமுக ஜாதி கட்சியோ கோஷ்டி கட்சியோ கிடையாது. திமுக ஒரு முற்போக்கு சிந்தனையோட இருக்கக்கூடிய திராவிட கொள்கைகளோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதுக்காக யாரையும் புண்படுத்தாம எல்லா கோயில்களுக்கும், எல்லா மசூதிகளுக்கும், எல்லா பேராலயங்களுக்கும் உரிய உரிமைகளை கொடுத்து அவங்க உரிமைகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். சாமி கும்பிட வேண்டாம்னு சொல்லலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கும்பிடுங்க, விருப்பம் இல்லாதவங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி எல்லா வகையிலையும் பெண்களுக்கு தனி சுதந்திரம், பெண்கள் உதவித்தொகை, பேருந்து பயண திட்டம், நான் முதல்வன் திட்டம், படிக்கிற பசங்களுக்கு படிக்கிற அவங்க வீட்டில் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு பாக்கெட் மணிக்காக நான் முதல்வன் திட்டம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறீங்களா? சைலேந்திர பாபு சாரோட ஒரு வீடியோவை பார்த்தேன். ஐஏஎஸ் படிக்கிறவங்களுக்கு மாதமானா அவங்களுக்கு உதவித்தொகை, அவங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை கிளியர் பண்ணியாச்சுன்னா தங்களுக்கு இடம், மாதமான உதவித்தொகை, அது மட்டும் இல்லாமல் அவங்க படிப்புக்கான முழு செலவையும் அரசை ஏற்றுக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம குழந்தைகளை அடுத்த தலைமுறையை மேலே கொண்டு வரதுக்கான திட்டங்களை நம்ம அரசு செஞ்சு கொடுத்துச்சு. அந்த அரசு திரும்பவும் நமக்கு வேணும். வெறும் சொல்லால் இயலாம சொல்லிட்டு இப்ப செய்யறோம் அப்ப செய்யறோம்னு சொல்லாம செஞ்ச திராவிட முன்னேற்ற கழகம் முதல் வெற்றியில சென்ற முறை சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த உடனே இந்த ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழக வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்குமான ஒரு ஆட்சியாக இருக்கும்னு தலைவர் சொன்னாரு. அதை செஞ்சும் காமிச்சாரு. மீண்டும் அந்த ஆட்சி வேணும். இந்த முறை வரலாறு காணாத வெற்றி வரப்போகுது. அந்த வெற்றி நம்மளும் அந்த வெற்றியில பங்களிப்போடு இருக்கணும். அந்த வெற்றிக்கான காரணம் நாமளா இருக்கணும். வெற்றி அடைஞ்சிருவோம். அந்த வரலாற்று வெற்றியை உருவாக்கக்கூடிய பவர் வாக்காளர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. உங்கள் வாக்கை தவறாமல் உதயசூரியன் சின்னத்தில் செலுத்தி நமது ஜனநாயக கடமையை நாம் ஆற்றுவோம். மீண்டும் பொற்கால ஆட்சியை மலர திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களித்து வெற்றி பெறச் செய்வோம். மீண்டும் நமது திராவிட நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்